ගරු අබුබකර් ආදම්බාවා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்திலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைச்சை கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இட்டு செல்கின்றார்கள். உண்மையில் இந்த இரண்டு பேரையும் பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே இந்த நாட்டு மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருந்து போராடியவர்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் நிதி அமைச்சர் என்ற வகையிலே பணத்தை அச்சிடாமல் கடன் தொகையினை அதிகரித்து கொள்ளாமல் சிறந்த வரவு செலவு திட்டம் ஒன்றினை இங்கு முன்வைத்திருக்கின்றார்கள். குறுகிய கால நீண்ட கால திட்டத்தினுடைய அடிப்படையிலே முன்வைக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டம் பற்றி இந்த நாட்டிலே மக்கள் பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பெருந்தோட்டத்துறையை எடுத்துக்கொண்டால் பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்கு 9,565 மில்லியன் ரூபாய்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக 7,923 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது மொத்தமாக 17,488 மில்லியன் ரூபாய்கள் இந்த பெருந்தோட்டத்துறை அபிவிருத்தி சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதிட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். பெருந்தோட்டத்துறை என்கின்ற போது இந்த நாட்டில் கடந்த 202 வருடங்களாக இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கு கொள்கின்ற ஒரு சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகத்தை நாங்கள் பார்ப்போமானால் தோட்டங்களிலே வேலை செய்கின்ற தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை மறந்து நாங்கள் இங்கு எதையுமே செய்ய முடியாது, பேசவும் முடியாது, எதுவுமே பேச முடியாது. குறிப்பாக இந்த சமூகத்துக்காக அவர்களுடைய கல்விக்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சு மூலமாக பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய தரம் உயர்த்தல் தொடர்பாக பார்க்கின்ற போது 236 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகையானது கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் இவ்வாறு நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. அவர்களுடைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி, சுகாதார வசதிகள், அரசியல், பொருளாதாரம், கலை கலாச்சார விளிமியங்கள், வேலைவாய்ப்பு, வாழ்வியல் உட்பட உட்கட்டுமான வகைகளை கருத்திலே கொண்டு தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் நாங்கள் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் இது நடக்குமா நடைபெறாதா என்ற கேள்வியை இங்கு எழுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு நடைபெறும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். இதற்காக தோட்ட கம்பெனிகளுடைய சம்மேளனத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் பாடுபடுவோம். இவர்களுடைய சமூக அபிவிருத்திக்கு நாங்கள் தொடர்ந்தும் பங்களிப்பு செய்வதற்கு தயாராக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இங்கு பார்க்கின்ற போது இந்த சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் என்கின்ற போது பெருந்தோட்டத்துறையிலே இருக்கின்ற உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக நாங்கள் பல மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக தோட்ட தொழில்துறையில் வாழும் 1000 வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை எதிர்காலத்திலே இந்த அரசாங்கம் வழங்க இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உணவுப் பொருட்கள் வழங்குதல், 250 காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குதல் மற்றும் 50 வீடுகளுக்கான கூரைத்தகடுகளை வழங்குவதற்காக சுமார் 1800 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தோட்ட பாடசாலைகளில் இருக்கின்ற சுமார் 60 பாடசாலைகளுக்கு, அதாவது 60 ஸ்மார்ட் வகுப்பறைகளை நாங்கள் ஸ்தாபிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இதன் மூலமாக அதாவது பகுதிகளில் வாழ்கின்ற மாணவர்களுடைய கல்வி எழுச்சியின் மூலம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கு கடந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய எதிர்க்கட்சியிலே
எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகம் பற்றி பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சபையிலே இருக்கின்ற கௌரவ உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை MMDA என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம்களுடைய விவாகரத்து தொடர்பான சட்டமூலத்தை விமர்சித்தார்கள். அப்போது இந்த விமர்சனம் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகம் புண்பட்ட சமூகமாக இன்று காணப்படுகின்றது. இவர் மீது கொள்ளை கோபத்தை கொண்டதாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற அதாவது இனவாதத்தை பேசி இங்கு அதாவது இனவாதத்தை பேசி மக்கள் மத்தியிலே உசுப்பேற்றி இங்கு வந்திருக்கின்ற சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இவர் பேசுகின்ற போது அதை எதிர்த்து பேசுவதன் மூலமாக இன்று நாட்டில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கின்ற இளைஞர் யுவதிகளை இவர்களின் பக்கம் இழுப்பதற்கு இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை நாங்கள் பார்க்கின்றோம், திகாமடல் மாவட்டத்திலே சுமார் 50,000க்கும் அதிகமான முஸ்லிம் தமிழ் யுவதிகள் இந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு இனவாதத்தை பேசி இவர்கள் எதை செய்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கிடையே தொடர்புகள் இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டியிருக்கிறது. ஆகவே இவ்வாறான விஷயங்களை இங்கு பேசுவதன் மூலமாக தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்திருக்கின்ற இளைஞர் யுவதிகளை ஒருபோதும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய இனவாத கட்சிக்குள் உள்ளிருக்க முடியாது என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இவர்கள் எதிரே வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற கேள்வியும் அங்கே இருக்கத்தான் செய்கின்றன. நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்னுமொரு எங்களுடைய திகாமடலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், இங்கு பேசுகின்ற போது ஒரு விடயத்தை சொன்னார். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த கட்சிக்காரர்கள் வீதிகளை அளக்கின்றார்கள் என்று சொன்னார். நிச்சயமாக அதில்லை. அவர்கள் அங்கே செய்வது என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் வீதிகளை அவர்கள் சுத்தம் செய்து கொடுக்கிறார்கள், மக்களை சந்திக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே பாரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின்பால் மக்கள் சாரை சாரையாக இன்று வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கடந்த காலங்களிலே அவர் சொன்னார், 3 தலைவர்கள் 14 வருடங்கள் அதாவது எந்த ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்தார் என்று சொல்கின்றார். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார், எந்த ஒரு பிரதேச சபை தவிசாளர் உட்பட 7 பேர் மீது சட்ட நடவடிக்கைக்கு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இவர் ஊழல் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் செய்த ஊழல்கள் இப்போது நாங்கள் ஒரு கோவையாக இங்கே நாங்கள் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் உங்கள் மத்தியிலே காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, I need 2 more minutes. புலனாய்வு பணிப்பாளர் ஜனாதிபதி புலனாய்வு பிரிவு என்ற பகுதியிலே இவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கான கோவை எண்ணத்தில் இருக்கின்றது. இதை நான் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஆகவே இவ்வாறு மக்களை ஏமாற்றி மக்கள் மத்தியிலே இனவாதத்தை விதைத்து மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது பாராளுமன்ற வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆகவே இதனை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற எமது சமூகம் இதற்கான தீர்வுகளை எதிர்காலத்திலே வழங்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.